தமிழ்நாட்டில் ஜூன் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் இடத்தை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவதாக தவிக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் அறிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியான அறிவிப்பில் இம்மாதம் 18ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படவுள்ள மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தலில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு மாநிலங்களவை உறுப்பினர் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளார். தவிக கட்சிக்கு கிடைத்த முதல் ராஜ்யசபா எம்பி சீட் என்பதால் டெல்லிக்கு செல்லப்போகும் அந்த முதல் எம்பி யார் என தவிக தொண்டர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் கிடைத்த முதல் எம்பி சீட்டை காங்கிரசுக்கு விட்டுக் கொடுத்து கூட்டணியை மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது தவிக. இந்நிலையில் எம்பி சீட்டை தவிக விட்டுக் கொடுத்ததற்கான பின்னணி காரணம் தற்போது தெரியவந்துள்ளது. தவிகவை பொறுத்தவரை உடனடியாக டெல்லி அரசியலில் கால் பதிக்கும் எண்ணம் இல்லையாம். தற்போது மாநில அரசியலில்தான் அவர்களின் முழு கவனமும் இருக்கிறதாம். வருகின்ற 2028இல் 6 ராஜ்யசபா இடங்கள் காலியாகும். தவிக வசமுள்ள எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் 3 எம்பிக்கள் கிடைப்பர். அந்த சமயத்தில் நேரடியாக டெல்லி அரசியலில் இறங்குவது குறித்து முடிவெடுக்கலாம் என்ற நிலைப்பாட்டில் விஜய் இருப்பதாக தெரிகிறது. அது மட்டுமின்றி தற்போதைய இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அடுத்த 2 ஆண்டுகள் மட்டுமே பதவி வகிக்க முடியும். அதுவே 2028இல் களம் இறங்கினால் முழுமையாக 6 ஆண்டுகள் எம்பியாக பதவி வகிக்கலாம் என தவிக நினைக்கிறதாம். இதன் அடிப்படையில்தான் காங்கிரசுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டை தவிக விட்டுக் கொடுத்திருப்பதாக தெரிகிறது.